புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்கள், அரிசி, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கப்பல் மூலம் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். விதிகளை மீறி விமான கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்பட்டதால் கடும் நடவடிக்கை. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 2வது நாளாக விமான கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து கோவை செல்ல 57,700ஆகவும் திருச்சி செல்ல 26,700ஆகவும் நிர்ணயம். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. சதீஷ், கார்த்திக், தவசி ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது என தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு சசிகலா அறிவுரை. சசிகலா தொடர்பான கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்டு சென்ற செங்கோட்டையன். விஜயை சந்திக்க பிரவீன் சக்கரவர்த்திக்கு நாங்கள் அனுமதி தரவில்லை. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக செல்வ பெருந்தகை விளக்கம். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம், கல்வி, சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர். பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் சமத்துவ சமுதாயமே திமுக அரசின் லட்சியம். தாயுமானவர் திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் 5,000 கோடி ஏப்பம் விட்டு ருசி கண்ட திமுக. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. எந்த அயோத்தி போல தமிழ்நாடு மாற வேண்டும் என நயினாறு நாகேந்திரனுக்கு திமுக எம்பி கனிமொழி கேள்வி. பாஜகவை படுதோல்வி அடைய செய்து மக்கள் தூக்கி எறிந்த ஃபைசாபாத் தொகுதியில் உள்ள அயோத்தியை போலவா என்றும் விமர்சனம். திருப்பரங்குன்றம் மலை மீது ஏற 4வது நாளாக பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி 1,500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரூபாய் 13 கோடி ஜிஎஸ்டி பாக்கி என கூறி பெண்ணின் வங்கி கணக்கு முடக்கம். காலனி தொழிற்சாலையில் ரூபாய் 8,000 ஊதியத்தில் பணியாற்றும் யசோதா என்பவரின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மைனர் குழந்தைகளை எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரோ நீதிமன்றங்களோ கடைசரக்காக கருதக்கூடாது. குழந்தைகளின் உணர்வு, விருப்பங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. டிசம்பர் 19ஆம் தேதி முதல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். பிப்ரவரி இறுதிக்குள் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் பணிகளை முடிக்க இலக்கு.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே 5000 ஏக்கர் நெற்பயிர்களை அழுகிய அவலம். பாதிப்புகளை அதிகாரிகள் வந்து இதுவரை ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் புகார். பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீஸ் பாதுகாப்பு. நெல்லை மேலப்பாளையத்தில் கடைகள் அடைப்பு. பதற்றமான இடங்களில் கூடுதல் கண்காணிப்பு. புரட்டுகளை பொசுக்கிய புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவு நாள் இன்று என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அம்பேத்கர் எனும் பேரொளியின் வெளிச்சத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் என சூளுரை. போதைப்பொருள் வழக்கில் கைதான திரைப்பட இணை தயாரிப்பாளர் சர்குதீனை காவலில் எடுத்து விசாரணை. திரையுலகில் யாருக்கெல்லாம் போதைப்பொருள் சப்ளை செய்தார் என போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 2 கார்கள் மோதி விபத்து. ஐயப்ப பக்தர்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு. மேலும் ஒருவர் கவலைக்கிடம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 96,320 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 199 விற்பனை. கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய செவிலியர் உட்பட 2 கைது. ராசிபுரம் அருகே வீட்டில் வைத்து சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து வந்தது சோதனையில் அம்பலம். ஓசூர் அருகே கார் ஓட்டுநர் அருவாளால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக கூலிப்படையை வைத்து கொன்ற கள்ளக்காதலி உட்பட 7 பேர் கைது. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 5வது நாளாக இண்டிகோ நிறுவனத்தின் 48 விமான சேவைகள் ரத்து. சென்னைக்கு வரும் 20 விமானங்களும் சென்னையில் இருந்து புறப்படும் 28 விமானங்களும் ரத்து என அதிகாரிகள் தகவல். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிக்கும் தொழிற்சாலையின் தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. ஊழியர்களை வெளியேற்றி கணினி ஹார்ட் டிஸ்கை பறிமுதல் செய்து சிபிஐடி போலீசார் விசாரணை. எலான் மஸ்கின் நிறுவனத்திற்கு 1250 கோடி ரூபாய் அபராதம் விதித்த ஐரோப்பிய ஒழுங்குமுறை ஆணையம் புதிய சட்ட விதிமுறைகளை ஏற்க மறுத்ததால் எக்ஸ் வலைதளம் மீது நடவடிக்கை பாய்ந்தது.